இந்த கழுதையுடைய உண்மையான பர்பஸ் என்னன்னா, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறது அதோடைய வேலை. சரி, ஆனால் இங்கே டிவைன் பர்பஸ், சரி, காட்ஸ் டிவைன் பிளான் இந்த கழுதை வாழ்க்கையில் இருக்குது. ஆனால் தான் அந்த கழுதையை ஒருபோதும் ஏறவே இல்லை, சவாரியே பண்ணல. அது பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தமாக இருந்திருக்கும் போல. அந்த கழுதை தான் வேணும் ஆண்டவருக்கு, அதை ஆண்டவர் கொண்டு வாங்கன்னு சொல்கிறார். எதுக்கு? உன்னுடைய ரெகுலராக வேலை செய்கிறதுக்கு இல்லை, ரெகுலராக நீ ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறதுக்கு பயன்படுத்தல, அதுக்கு இல்லை. சரியா, ராஜாதி ராஜா கத்தாதி கத்தருக்கு சரியா மகிமையான ஒரு காரியத்தை செய்யும்படி தேவனுடைய ஆதீனத்தில் ஏற்கனவே இந்த கழுதையை பற்றி எழுதியிருக்கிறது. அது தீர்க்கதரிசனமாக ஏற்கனவே பல நூற்றாண்டுக்கு முன்னாடி சொல்லப்பட்டிருக்கிறது. அதோடைய நிறைவேறதுக்காக ஒரு கழுதை காத்துக்கிட்டு இருக்கு. சில கழுதைங்க அப்படி காத்துட்டு இருக்கும், ரொம்ப நேரம் அது ரொம்ப நாள் ஆச்சுங்க, ஒன்றுமே நடக்கலைங்க, பல வருஷம் போயிடுச்சுங்க. சரியா, பல வருஷமாக படிக்கிறதே கிடையாதுங்க, படிக்கவே முடியல, வேலைக்கு போக முடியல, ஒரு பிரயோஜனம் இல்லை. அந்த கழுதை எதுக்கு காத்திருக்கு? ஏசப்பா ஏறதுக்காக காத்திருக்கிறது. ஆமென். அது வேலை போகிற மாதிரி தான் அது வேலை போயிட்டு இருக்கும். சரி, ஆனால் காட்ஸ் பர்பஸ், காட்ஸ் பிளான், ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் ப்ராஃபஸிஸ், தேவனுடைய தீர்க்கதரிசனம் நிறைவேற வேண்டாம் அந்த கழுதை அங்கே அவசியம். சரி, அதனால தான் அது யாருமே ஏறக்கூடாது, யாரும் ஏறாத கழுதையாக இருக்கணும் வேற. அது ஆண்டவருக்கு சரியா தேவை. நம்ம எல்லாருக்குமே இது பொருந்தும். நல்ல லார்ட் நீட்ஸ் யூ, நாட் as an horse but as an ass.